ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே எதிர்பார்த்துருந்த இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருமே பார்த்தீங்கன்னா அவளுடன் ரிசல்ட் எப்போ எப்போ அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்த நிலையில் அனைவருமே திடீர்னு பார்த்திங்கன்னா இது வரைக்குமே ஒரு 4 மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காகவே ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்று இரவுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு 4 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ்ட் பண்ணியிருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டாக விட்டுருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 விதத்தின் அடிப்படையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. கட்டாயம் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இதுக்கு மேலே அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் கார்டு டிஆர்எஃப்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவலாக வெளியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்த திருப்பூர், நீலகிரி, கன்னியாகுமரி, ஈரோடு மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட்டு இந்த 4 மாவட்டங்கள் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12, 13 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகிருக்கு. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி டிஆர்எஃப்ஸும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த மந்த்து இறுதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாவட்டங்களுக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஜியோ உத்தரவில் இருக்குது. இந்த நிலையில் தான் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2, 3 விதமாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தகவல் வெளியாக இருக்குது. ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான். இருந்தாலுமே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸிங்லாம் நடக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டெம்பரவரியான ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு வருமா வராதா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்தது என்னென்ன ப்ராசஸிங்லாம் நடக்க போகுது, என்னென்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும், இது மாதிரியெல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்திருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஓவராலாகவே அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தற்காலிக செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடிப்படையில் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்டிங் இருக்கும். அதே மாதிரி ஸ்கில் டெஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் கட்டாயம் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கும் பார்த்தோன்னா இன்று இரவுக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. கட்டாயம் எதிர்பார்த்த ரிசல்ட் வெளியாக போகுது. ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரூர், கோவை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் ஆக போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாவட்டங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டம், அதே மாதிரி 2 நாட்கள் இந்த மந்த்லி இந்த வீக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க. இந்த நிலையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு அப்டேட் வெளியாக இருக்குது. அதே மாதிரி நீலகிரி ஆகிருக்கு, கன்னியாகுமரி, ஈரோடு இந்த 3, 4 மாவட்டங்களுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நேற்று இரவு அதே மாதிரி இன்று காலையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆக போகுது. இன்னும் 2 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆக போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவை, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு அப்டேட் வெளியிட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துருந்த இந்த ரிசல்ட்டு ஒரு 6, 7 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணி ஒரு வழியாக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மாவட்டத்துக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது. டிஆர்எஃப்ஸ் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவலாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை எப்போ வரும் அது மாதிரி கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. கட்டாயம் இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ரேஷன் கடை தேர்வாளர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருமே இது வரைக்குமே ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டே வந்திருக்காங்க இல்லையா. அப்படியே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் செலெக்ஷன் ப்ராசஸிங்லாம் மீண்டும் நடத்திட்டே இருக்காங்க. அதனால் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் மூலமாக விட்டாங்க இல்லையா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நேர்மையாக தான் பார்த்தீங்கன்னா நடக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடித்துட்டு
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செலக்ஷன் லிஸ்ட்டு இன்னொரு லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிஆர்எஃப் சும்மா பார்த்து தெரிஞ்சுக்கிற மாரி வந்து இருக்கும். ஸோ அங்க தான் அந்த ரிசல்ட்ட அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. இதுல இந்த தற்காலிக ரிசல்ட்ட பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதேமாரி பிசிக்கல் டெஸ்டிங், ஸ்கில் டெஸ்டிங் இது மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த டெஸ்டிங்லாம் வந்து இருந்தது அப்டின்னா இருந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்க இந்த வேலைய வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சுக்கும். சொல்லலாம் இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மாவட்டம் அப்டேட் குடுத்துருக்காங்களே, மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்னைக்கும் ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியாக போகுது. இருந்தாலும் இந்த ரிசல்ட்ல அனைவருமே செலக்ட் வந்து ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ இதில வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனலி செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு தற்காலிக செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதிலோட உங்களுடைய ரிசல்ட் வந்துருச்சு. நீங்க உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கா டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கா அப்படின்ட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அடுத்த ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நீங்க வந்து அடுத்த 1 வீக்லயே உங்களுக்கு வந்து ஒரு சில லெட்டர் வரும். அதேமாரி எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து வரும் அப்படின்ட்டு டிஆர்எஃப்ம் அவங்க வந்து அப்டேட் வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இப்ப அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, அதில எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில வந்து பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ராப்பரா அனைத்து டாக்குமெண்ட்டுக்கும் ஒரிஜினல் தேவைப்படும். ஸோ அதேமாரி என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் கேட்குறாங்க, முன்னுரிமைக்கான டாக்குமெண்ட்டு, ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன இதெல்லாம் வந்து கல்வி சான்றிதழ்லாம் வந்து அனைத்துமே ஒரிஜினல் இருந்தாலே போதும். நீங்க இதில வந்து செலக்ட்றீங்க. அடுத்தது ஒரு சில பிசிக்கல் டெஸ்டிங் வந்து இருக்கும். ஸ்கில் டெஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அனைத்துமே கணக்கு வழக்குகளை வரக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த நிலையில இது மாரியெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் முடித்துட்டீங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்க இந்த வேலையில செலக்ட் ஆயிடுவீங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு செலக்ஷன் லிஸ்ட் கட்டாயம் வரும். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அது வந்து டிஆர் ஆப்ஷனும் நீங்க வந்து மேனுவலாக நீங்க வந்து பார்க்குற மாரி வந்து இருக்கும். ஸோ ஆனா இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு. இது வந்து டெம்பரவரியான செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இதில வந்து செலக்ட் ஆவணங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலுமே இதில வந்து பார்த்தோன்னா, இந்த லிஸ்ட்ல பொறுத்தளவுக்கு அ தொண்ணூ 90 70% மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெண்கள் நெறைய பேரு இதில வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அரிய வாய்ப்பாக வந்து இந்த வருடம் பெண்களுக்கு நெறைய வாய்ப்புலாம் வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஆனா அனைவருக்குமே அ மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. இருந்தாலுமே மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வருமா? வராதா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் குடுக்க போறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கட்டாயம் இன்னைக்கும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு அப்டேட் குடுக்க போறாங்க. இந்த மந்த் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நிறைய மாவட்டங்களுக்கு நம்மளுக்கு வந்து குடுத்தே ஆக வேண்டும். இந்த மந்த் இறுதிக்குள்ளே ஒரு 20, 25 மாவட்டங்களுக்கு நம்ம வந்து குடுத்தே ஆக வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே குடுக்கணும் அப்படின்ட்டு ஜியோ உத்தரவுல பாஸ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.